நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. சென்னையிலிருந்து திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இணைகின்றார். லலிதாம்பிகையின் திருவிளையாடல் ஒரு ஆன்மீக கதை என்கின்றார். வாருங்கள் கேட்போம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். அம்பாளின் கருணைக்கு அளவேதும் உண்டோ? லலிதா சஹஸ்ரநாம மகிமை கதைகளை கேட்டு மகிழ்வோம். யாருக்கு எங்கெங்கு வலி தருவது, எப்போது வலி நீக்குவது, எல்லாம் வல்ல அம்பாளுக்கு தெரியும். அம்பாள் அடியவர்களை நோக வைப்பவர்களுக்கும் எல்லாம் காலம் பார்த்து நேரம் பார்த்து செமையாக தந்து புத்தி புகட்டி சரியாக தந்து கணக்கு தீர்ப்பாள். பாஸ்கராச்சாரியாளுக்கு அம்பாளுக்கு நகை செய்துவிட வேண்டுமென்ற ஆவலினால் அருகே ஒரு தனிகரிடம் கடன் வாங்கி அம்பாளுக்கு நகையும் செய்து போட்டாயிற்று. வாங்கின கடனை திருப்பி அடைக்க வேண்டிய காலமும் நெருங்கியது. ஒரு பௌர்ணமி நாள் சாயங்காலம் அம்பாளுக்கு திவ்யமாக ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் பாஸ்கராச்சாரியார். கடன் கொடுத்தவரோ நேரம் காலம் தெரியாமல் கடன் கொடுக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டதை நினைவுபடுத்த அவர் இல்லத்திற்கு வந்தார். இவர் வந்ததை அவர் கவனிக்கவில்லை. தேவி பூஜையில் இருந்ததால் சுற்றி நடப்பது எதுவும் அவர் சிந்தனையில் ஓடாது. பரதேவதையான ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி மட்டுமே அவர் மனதில் நிறைந்திருந்தாள். வீடு தேடி வந்தவருக்கு மரியாதை தரவில்லை என்ற கோபத்தில் தேவி உபாசகர் என்றோ பல சிஷ்யர்களுக்கு குருநாதர் என்பதை கூட பார்க்காமல் வெளியில் இருந்தபடியே, ஓஹோ, ஆத்துக்கு வந்தவாளை வாங்கோன்னு சொல்லக்கூட தோணலில்ல, கடன் வாங்கும் பொழுது இருந்த மரியாதை இப்போ இல்லையோ நான். சுவாமி, உங்க ஆத்துக்கு வந்து சாப்பிட்டு போறதுக்கு வரல, நான் கொடுத்த கடனை ஞாபகப்படுத்துறதுக்கு வந்தேன், ஞாபகம் இருந்தா சரி என்று கடுமையான வார்த்தைகளை கூறிவிட்டு விறுவிறுவென சென்று விட்டார். அந்த சமயம் சரியாக லலிதா சஹஸ்ர நாமார்ச்சனையில் அபர்ணா எனும் நாமம் வந்தது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அபர்ணாயை நமக என்று ஸ்ரீ ஆச்சாரியால் அம்பாள் பாதத்தில் குங்குமத்தை போடும்போது இந்த கடும் சொற்கள் அவர் காதுகளில் விழுந்தன. அம்மா லலிதாம்பிகே, அபர்ணா கடனை அபகரிக்கிறவள் நீன்னு வாக்தேவதைகள் சொல்றா. ருணமில்லாதவள் கடன்படாதவள்னு அர்த்தமாம். நீ பக்தர்கள் கேட்கறதை விட அதிகமாக கொடுத்து அவளுக்கு கடன்பட மாட்டாயாமே. என்னோட கடனை தீர்க்காம உன்னால் எப்படி அபர்ணாங்கிற பேரை தாங்கிட்டு இருக்க முடியறது? ஒரு க்ஷமம் நினைச்சிடுறார் அவரை மீறி. அடுத்த நிமிடமே அந்த எண்ணத்தை உதறிவிட்டு அம்மா மீது மனோலயமடைஞ்சு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சண்டிகாயை நமகன்னு அர்ச்சனையை ஆரம்பிச்சிடுறார். ஒரு வினாடி தன்னுடைய குழந்தை அப்படி நினைச்சதை அம்பாளால் பொறுத்துக்க முடியலையாம். பஞ்ச பிரம்மாசனத்தில் அமர்ந்து மேலே வைத்திருக்கும் பாதங்களை எடுத்து பூமியில் வைத்து பஞ்சினும் மெல்லியதான வேதங்களும் தேடும் தன் பொற்பாதங்களினால் அடிமேல் அடியெடுத்து வைத்தாள் லலிதாம்பிகை. கரும்பும் கனை ஐந்தும் பாசமும் அங்குசமும் ஏந்தின கரங்களை மறைத்து கொண்டு தன் 2 கரங்களில் கடனை தீர்க்க வேண்டிய பணமூட்டையை ஏந்தி கொண்டு லலிதாம்பிகை வருகிறாள். இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன், மகா சதாசிவன் எனும் 7வராலும் 33 தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ராஜராஜேஸ்வரி மகா திரிபுர சுந்தரி லலிதா பரமேஸ்வரி பாஸ்கர ஆச்சாரியார் மனைவியின் வடிவத்தையே தாங்கிக் கொண்டு அவர் கடன் கொடுத்தவருடைய வீட்டிற்கு சென்றாள். அப்போதுதான் அந்த பொல்லாத வார்த்தை பேசியவர் எங்கோ மோதிக்கொண்டு வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு உருண்டு விழுந்து உடல் முழுவதும் காயங்களுடன் உயிர் தப்பினார். பயந்து நடுங்கி போய் கிடந்தார். அப்போது 8 திசைகளையும் பிரகாசிப்பித்து கொண்டு ஒரு லட்சணமான பெண் தன் இல்லம் நோக்கி வருவதைக் கண்ட தனிகர் மெய்மறந்து 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு வரவேற்றார். நான் ஸ்ரீ பாஸ்கராச்சாரியால் வீட்டிலிருந்து வருகிறேன். நீங்கள் கொடுத்த கடனை கொடுக்க வேண்டிய நாள் நெருங்கிடுச்சு.
அதான் வட்டியோட அசலையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க என்றாள் சாக்ஷாத் அம்பாள். அம்மா, நீங்கள் யாரோ தெரியல, உங்களை பார்த்தா சாக்ஷாத் அம்பாள் மாதிரியே இருக்கீங்க. முதல்ல எங்கள் ஆற்றுலேருந்து குங்குமத்தை வாங்கிக்கோங்க என்றபடி தன் மனைவியை விட்டு குங்குமத்தை கொடுத்தார். இவர் ஆச்சாரியார் மனைவி, பார்த்ததில்லை. பிறகு சாக்ஷாத் அம்பாளின் கரங்களிலிருந்து முடிச்சை பெற்றுக்கொண்டார். அம்மா, சித்த இருங்க, கடன் பத்திரத்தை வாங்கிக்கோங்க என்றபடி உள்ளே போனார். வெளியே வந்து பார்த்தால் வந்த பெண்ணை காணோம். சரி, பாஸ்கராச்சாரியார் இல்லத்திற்கு செல்வோம் என்று அங்கே தட்டு தடுமாறி சென்றார். பாஸ்கராச்சாரியாரும் அப்போது பூஜையை முடித்திருந்தார். சரியாக அவர் மனைவி ஆனந்தி ஊரிலிருந்து வந்து இறங்கினாள். வந்த தணிகர், சுவாமி சமைக்கணும், ஏதோ வேகத்தில் அப்படி பேசிட்டேன். ஒரு அம்பாள் உபாசகரை அப்படி பேசினது மகா பாவம். அதற்கு தகுந்த தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. என்னை மன்னிச்சிடுங்கோ. சித்த முன்னதான் இந்த அம்மா வந்து வட்டியோட அசலை அடைச்சாங்க. கடன் பத்திரத்தை எடுத்து வர்றதுக்குள்ளே இங்கே வந்துட்டாங்க போல இருக்கு என்றார். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் எங்கேயும் வரலையே. ஊர்லேருந்து இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குறேன். யாரை சொல்கிறீங்க என்றாள் ஆனந்தி. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் தானே பணம் முடிச்ச கொண்டு வந்து கொடுத்தீங்க, குங்குமம் கூட வாங்கிக்கிட்டீங்களே என்றார் தணிகர். ஆனந்தி குழம்பி நின்றார். ஏதோ பொறி தட்டினார் போல் பூஜை அறையை ஓடிச் சென்று பார்க்க பாஸ்கரா என்றபடி பரிவுடன் ஒரு அசரீதி கேட்டது. பாஸ்கரா, நீ பட்ட கடன் நான் பட்டது போல் அல்லவா? உலகிற்கெல்லாம் தாயாரான நான் என் குழந்தைகளை தவிக்கும்படி விடுவேனா? நானே தான் சென்று உன் கடனை அடைத்தேன். அபர்ணா என்ற பெயர் எனக்கு இப்போது பொருந்துமல்லவா என்றுரைத்து சிரித்தாள் பராசக்தி. தாயே லலிதாம்பிகே, காமாட்சி, மகா திரிபுர சுந்தரி என்றபடி வேறேதும் செய்ய தோன்றாது, சொல்லத் தோன்றாது. அம்பாளின் அபரிமிதமான கருணையை மனதில் நினைத்து கண்களில் ஜலம் பெருக நின்றார் பாஸ்கராச்சாரியார். அம்பிகையின் கருணைக்கு ஈடு இணை ஏது? அம்பாள் பாதங்களே சரணம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சென்னை. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது ஒரு பல்சுவை கதம்ப நிகழ்வு. தமிழருவி வானொலி, ஜெர்மனி. நேயர்கள் இதுவரை கேட்டது லலிதாம்பிகையின் திருவிளையாடல், ஒரு ஆன்மீக கதை. வழங்கியவர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள், சென்னையிலிருந்து. நன்றிகளம்மா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.